இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க இருக்கக்கூடியது விட்னஸிங் லைஃப் ஸ்டைல். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்து நம்ம யோசிக்க இருக்கிறோம். அதுக்கு நன்கு உங்களுக்கு பரிச்சயமான ஒரு சில கதாபாத்திரங்களை நம்ம கொண்டு வந்து முன்னிறுத்துவோம். தானியேலும் அவனுடைய நண்பர்களும். கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்து வளர்க்கப்பட்டிருந்தீங்க அல்லது பைபிளை படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமா இவங்க வாழ்க்கை நீங்க படிச்சிருப்பீங்க, அதை பத்தி யோசிச்சிருப்பீங்க. சரியா? இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இவங்க எப்படி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இவங்க வாழ்ந்ததுனால இந்த தேவனை, இவர்கள் வணங்கின இந்த தேவனை அந்நிய கலாச்சாரத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படி இவங்களால அதை எடுத்துரைக்க முடிந்தது என்பதை பத்தி நம்ம சுருக்கமா யோசிக்க இருக்கிறோம். சரிங்களா? Please open your Bibles to Daniel chapter 1. We'll be making several references from the book. அதுல முதலாவது அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யூதாவின் ராஜாவாகிய யோகாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோகாக்கியமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சீனோர் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். எருசலேம் இருக்கிற இடத்திலிருந்து 1000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் தான் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அங்க ஆண்டு வந்த அந்த நெபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ராஜா என்ன செய்யறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட சமயத்துல இந்த யூதா ராஜ்யத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களையும் அங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், அங்க இருந்த அந்த இடம், இது எல்லாவற்றையும் நாசம் செய்துட்டு போகிற ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி 1000 மைலுக்கு அப்பால பிடிக்கப்பட்டு போனவங்களை பத்தி தான் முதலாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இவங்க வளர்ந்த ஊர் வேற, இவங்க வந்து அது வரைக்கும் பேசின பாஷை வேற, இவங்களுடைய கலாச்சாரம் வேற, எல்லாமே வேற. ஆனா இப்ப திடீர்னு சொல்லி புது ஒரு இடத்துல வாழ்க்கைய இந்த இளைஞர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. தம்பிமார் தங்கச்சிமார் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கரம் இந்த ஒரு விஷயத்துல இருந்தது என்பதை இந்த 4 இளம் வாலிபர்களால புரிந்து கொள்ள முடிந்தது. இவங்க கூட பிடித்து செல்லப்பட்ட மற்றவங்களுக்கு இது புரிஞ்சதோ இல்லையோ, இந்த 4 சகோதரர்களுக்கும் 1000 மைலுக்கு அப்பால நம்ம இருந்தாலும் நம்ம தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்முடைய எதிர்காலங்கிறது அவருடைய கையில தான் இருக்கிறது. நம்ம எருசலேம்ல எப்படி வந்து இந்த ஆண்டவரை நம்பி வாழ்ந்தோமோ அதே போல இங்கேயும் நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற தீர்மானத்தை இவங்க உள்ளத்துக்குள்ள எடுத்தாங்க. எப்படி நமக்கு தெரியும்? தானியேல் முதல்ல செஞ்சிட்டு இருந்த மாதிரியே, அவனுடைய ஊர்ல செஞ்சிட்டு இருந்த மாதிரியே புது இடத்துக்கு வந்த போதும் தேவனை நம்புவதையும் தேவனிடத்துல ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கிறதையும் அவன் கைவிடல. He did not reject his spiritual disciplines. சரியா? அதே மாதிரி இந்த மற்ற 3 தானியேலுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையும் நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது வந்த இடம் புதுசு, ஆனா நம்ம நம்பி இருக்கிற தேவன் இங்கேயும் நம்ம கூட இருக்கிறார். தம்பிமார் தங்கச்சிமார்ட்ட ஒரு விஷயம் நான் சொல்றேனே, தேவனுடைய இந்த ஆளுகை தன்மை உன் வாழ்க்கையில அவருக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு, இதை முதல்ல நீ புரிந்து கொள்ளணும். இங்க பாருங்க, தேவன் இஸ்ரவேல் அப்படிங்கிற இந்த மக்களை தேர்ந்தெடுத்த போது அவருக்கு இருந்த ஒரு பெரிய விருப்பம் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் மக்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு தம்மை வெளிப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினாரு. நமக்கு தெரியும், ஆபிரகாம் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாகத்தான் இந்த இஸ்ரவேல் ஜாதியே உருவானது.
ஆபிரகாமாக அழைத்த போதே சொன்னாரு, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக உலகத்தினுடைய சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 6வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? இஸ்ரவேல் was called to be light to the nations. உலகத்துக்கு கலங்கரை விளக்காக, உலகத்துக்கு வெளிச்சமாக இந்த தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்து அவங்க கூட அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அப்ப இங்க பாருங்களேன், இந்த தேவன் தான் இப்ப இஸ்ரவேல்ல இருந்த, யூதா தேசத்துல இருந்த தம்முடைய பிள்ளைகளை வேறொரு ராஜ்யத்திற்கு கீழே அடிமைகளாக விட்டு கொடுக்கிறார். அதுக்கு காரணம் இருக்கு. ஒரு காரணம் என்ன தெரியுமா? இவங்க செய்த தவறுகள், இஸ்ரவேல் ஜனம் செய்த தவறுகள் கீழ்ப்படியாம. ஆனா இது போக இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த பாபிலோனிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்த விரும்பினார். தான் யார் என்பதை அவர்களுக்கு காட்ட விரும்பினார். காட்டுவதற்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் தான் இந்த தானியேலும் அவனுடைய நண்பர்களும். ஒருவேளை நான் சொல்றேன், இங்க பாரு, பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கும் போது சில விஷயம் நமக்கு புரியாம இருக்கும். நான் படிக்கிற காலகட்டத்தில் 3rd இயர் படிக்கிற சில பசங்க கூட என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? எதுக்கு நான் அந்த காலேஜ் வந்தேன், எதுக்கு நான் இந்த கோர்ஸ் எடுத்தேன், எனக்கு பிடிக்காத கோர்ஸ் ஆச்சே, இது பிடிக்காத காலேஜ் ஆச்சே, இப்படியெல்லாம் சொல்லி பலரும் பார்த்தீங்கன்னா எங்க அவங்க இருக்கிறாங்களோ அந்த சமயத்தில் அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாம வாழ்க்கையில விரக்தியோடு இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையில விரக்தியோடு இருக்கக்கூடியவங்க, ஏன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னா அவங்க விரும்பினது நடக்கல. தம்பிமார் தங்கச்சிமார் கவனிக்கணும். சில சமயங்களில் நீ யோசிக்கலாம், ஏன் இந்த வீட்டில் நான் பிறந்தேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா, ஏன் நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கல, ஏன் நான் பிடிச்ச ஒரு கோர்ஸ் எனக்கு கிடைக்கல, ஏன் நான் அவன் பிடித்தமான ஒரு கல்லூரியில் நான் ஜாயின் பண்ணல, நிறைய கேள்வி இருக்கும். சரியா? நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன். நீ இப்ப எங்க இருக்கிறியோ, நீ இப்ப எந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாரோ, எந்த கல்லூரியில் உன்னை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அங்க நீ இருக்கணுங்கிறது தான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை முதல்ல நீ ஒத்துக்கொள்ளணும். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அவங்க வேண்டுமானால் என்னென்னமோ யோசிச்சிருக்கலாம். சாமி, எதுக்கு எங்களை இங்க கொண்டு வந்தீங்க, நல்லா தான் எங்க ஊர்ல இருந்தோமே, ஏன் எங்களை இவங்க கையில நீங்க விட்டு கொடுத்தீங்க, எங்க எதிர்காலம் என்னவா இருக்கும், நிறைய கேள்வியை கேட்டிருக்க முடியும். ஆனா அப்படி கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு பதிலா அவங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஆண்டவரே, இருள் நிறைந்த இந்த இடத்துக்கு, உம்மை பத்தி நம்பாத இந்த மக்கள் மத்தியில, உம்முடைய மக்களை அடிமைகளா வச்சிருக்கக்கூடிய இந்த பாபிலோனிய தேசத்துக்கு நீங்க எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இங்கேயும் நாங்க ஒரு ஒளி விளக்காக இருப்போம், இங்கேயும் நாங்க ஒரு ஒளி வெளிச்சமாக நாங்க இருப்போம். மனதுக்குள்ள எடுத்த தீர்மானம். தம்பிமார் தங்கச்சி மாட்ட நான் சொல்றேனே, wherever God has kept you right now, if you decide I want to be a light there, I want to be a spark there. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அங்க சூழ்நிலைகள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் மனதில் நீ தீர்மானம் எடுக்க முடியும். பைபிளில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடங்களில இதே மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். தம்பி, I want to go back to the previous slide. இதுல பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல ஒரு அடிமை பெண்ணை பத்தி நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஒரு அடிமை பெண், அவளை பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க. சீரியா தேசத்துல இருக்கிறா. அவ அடிமை பெண்ணா ஒரு வீட்டில் வேலை பார்க்கிறா. அந்த சமயத்துல யோசிச்சு பாரு, ஒரு அடிமை பெண்ணுக்கு எவ்வளவு மனசுல கஷ்டம் இருந்திருக்கும். அவளுக்கு நிறைய கேள்விகள் நிச்சயமா இருந்திருக்கும். ஏன் நான் பிடிக்கப்பட்டு இங்க வந்தேன், எனக்கு என்ன ஆகுது, நிறைய கேள்விகள் இருந்திருக்கும்.
ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற இடத்துல அவன் என்ன யோசிச்சா தெரியுமா? நான் இங்க என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? உமக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் எப்படி இங்க சாட்சியா இருக்க முடியும்? அப்பதான் நம்ம என்ன பார்க்கிறோம் தெரியுமா? நாமான் அப்படிங்கிற ஒரு ஆளு, சரீரத்தில் குஷ்டரோகம், அவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. அந்த சமயத்துல இந்த பொண்ணு போய் நின்று அவர்கிட்ட சொல்றாரு. அவர்கிட்ட அவருடைய குடும்பத்தில் இந்த பொண்ணு சொல்லி கொடுக்கிறா, இங்க பாருங்க, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா நம்முடைய எஜமானனுக்கு சுகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தம்பிமார் தங்கச்சிமார் புரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல பல சமயங்கள்ல உன்னை பத்தியே நீ யோசிச்சுட்டு இருந்தேனா, உனக்கு நடந்திருக்க சில கஷ்டமான விஷயங்களை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேனா, நீ ஆண்டவருக்கு ஒளி விளக்கா நீ திகழ முடியாது. முதல்ல நீ உன்னை மறக்கணும். எப்படி மறக்க முடியும் தெரியுமா? இங்க பாரு, என்ன உனக்கு நடந்திருக்கோ தேவன் அனுமதித்ததுனால மட்டும்தான் அது நடந்திருக்கு. You don't have control over your life. உன் வாழ்க்கையில வெளியே நடக்கிறத பத்தி உனக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் உன் கையில கிடையாது. ஆனா எது நடந்தாலும் இது தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய கரம் இல்லாமல் இது நடக்காது அப்படிங்கிற ஆணித்தரமான நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா அடுத்த லெவல்ல யோசிக்க ஆரம்பிப்ப. ஆண்டவரே, எனக்கு பிடிக்காத இடம்தான், பிடிக்காத நண்பர்கள் தான், பிடிக்காத சூழ்நிலை தான், ஆனாலும் நான் இங்கேயும் உமக்கு சாட்சியா வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். தம்பிமார் தங்கச்சிமார், தானியேலுடைய அவருடைய நண்பர்களுடைய வாழ்க்கையை நம்ம யோசிக்கும் போது முதலாவது நம்முடைய மனசுல வரக்கூடிய எண்ணம் அதுதான். You are there in the place where God has placed you. உன்னுடைய காலேஜ் கேம்பஸ்ல வெறும் ஒரு டிகிரி வாங்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கல. தங்கச்சிமார் புரிஞ்சுக்கோங்க, வெறும் ஒரு டிகிரி வாங்கிறதுக்காக பிஏஓ பிஎஸ்சியோ எம்ஏயோ அல்லது எம்டியோ ஏதோ ஒரு டிகிரியை வாங்கிறதுக்காக மட்டும் உன்னை கொண்டு போய் அந்த காலேஜில் வச்சிருக்காருன்னு சொல்லி நீ நம்பினேன்னா உன்னுடைய கண்ணோட்டம் குறுகலான கண்ணோட்டம். ஆனா நான் ஒரு கலங்கரை விளக்கு. என்ன ஆண்டவர் கொண்டு போய் இந்த இடத்துல வைத்திருப்பதனுடைய நோக்கம், என் மூலமாக இந்த தேவனை இவர்கள் கண்டு கொள்ளணும். இந்த கண்ணோட்டத்தை வாழ்க்கையில வச்சு பாரு, வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். There's nothing that is going to happen in your life without God's plan and permission. You need to trust that. தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அதுதான் அவனை அங்க நிக்க வைத்தது. பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷனா இந்த பாபிலோன்ல இவனை வாழ வைத்தது என்ன அப்படின்னு சொன்னா இந்த நம்பிக்கை. இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்லவா? இங்க பாருங்க, தானியேலுடைய ஒருவேளை அவங்களுடைய அந்த சிறைபிடிக்கப்பட்டு போன காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தெளிவா சில விஷயங்களை சொல்லி இருந்தாரு. இங்க பாரியா, 70 வருஷம் நீங்க அடிமைகளா இருப்பீங்க, 70 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அந்த தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு வருவேன். ஒருவேளை தானியேலுக்கு நம்பிக்கை கொடுத்தது என்ன தெரியுமா? என் ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்லி இருந்தார்னா அந்த வாக்கு மாற மாட்டாரு. இன்னொன்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்ராவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அந்த பகுதிக்கு நீங்க வரும்போது என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? எரேமியாவினுடைய வார்த்தையின்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிற அந்த தருணத்தை நம்ம எங்க செய்யறோம் தெரியுமா? 70 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கிறோம். ஆனா இந்த 70 வருஷங்கள்ல தானியேலும் அவனுடைய நண்பர்களும் சிறைபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் பாபிலோனிய தேசத்திற்கு ஒளி விளக்காக வாழ்ந்தவர்கள். இரண்டாவதாக, இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தானியேலும் அவனுடைய நண்பர்களும் they not only knew God's larger purpose, முதல் குறிப்பு அதுதான், they knew God's larger purpose, தேவனுடைய அந்த மகத்துவமான திட்டத்தில் தாங்களும் தங்களுடைய இந்த கஷ்டமும்
இந்த கஷ்டமுள்ள வாழ்க்கையும் அடங்குங்கிறத புரிந்து கொண்டாங்க. இரண்டாவதாக, they excelled in God given opportunities. அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை அதை சிறப்பாய் பிரயோஜனப்படுத்தினவர்கள். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு போறாங்க, அடிமைகளா போறாங்க. ஸ்கிராச், லிட்டரலா சொல்ல போனா ஜீரோல இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அடிமைகளா போனவங்களுக்கு அங்க ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? அந்த அரசனுடைய அவனுடைய அரண்மனையில வேலை பார்க்கறதுக்கு இளைஞர்கள் அவங்கள ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்ரூட் பண்ற டைம்ல அவங்க சொல்றாங்க, இந்த இஸ்ரவேல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல, எருசலேம்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அதுல கொஞ்சம் பேரை நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம இந்த வேலைக்கு ட்ரைனிங்க்கு கூப்பிடலாம். காரணம் என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறாங்க, நல்ல உடல்வாக இருக்கு, இவங்களை எளிதா நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும், எளிதா புரியக்கூடிய அந்த ஒரு ஆப்டிடியூட் இவங்களுக்கு இருக்கு. இப்படி பல விஷயங்களை இந்த தம்பிமாருடைய வாழ்க்கையில அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. தானியேல் 1:3 அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களும் துறை மக்களும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். தம்பிமார் தங்கச்சிமார் கவனிச்சுக்கோங்க, அழகா பிறந்தது யாருடைய காரணத்தினால? இவங்க அழகா பிறந்தது யாருனாலங்கிற கேள்வியை கேட்டீங்கன்னா படைத்தவனால தான் சொல்ல முடியும், இல்லையா? இவங்களுடைய உடல் வாகுல எந்த மாசும் இல்லாம, ஹேண்டிகேப் எதுவுமே இல்லாம அந்த மாதிரி நல்ல ஒரு தோற்றம் இருந்துச்சுன்னா இதுவும் யாரு கொடுத்தது? படைத்தவன் கொடுத்தது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு முறை சொல்லி கொடுத்தா புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இதுவும் படைத்தவன் கொடுத்தது. கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? இந்த அரண்மனையில் ட்ரைனிங்ல 3 வருஷத்துக்கான ட்ரைனிங்ல சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காரணங்களால வருது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கணும். இங்க பாருங்க, உங்களை படைத்தவர் ஆண்டவர் தான். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் தான் உங்களையும் படைத்து வைத்திருக்கிறார். நம்ம பார்க்கும்போது எல்லாரும் உலகத்தில் அழகானவர்களா இல்லாமல் இருக்கலாம், நமக்குள்ள சரீர பிரகாரமான ஒரு சில குறைவுகள்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேனே, நீங்களே உங்க வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சில திறமைகளை கொடுத்திருக்காரு. உங்களுக்கும் ஒரு சில திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கும் சில வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த கொயினோனியா கேம்புக்கு நீங்க வந்ததே காரணம் என்ன தெரியுமா? ஒரு கல்லூரியில் நீ படிக்கிறதுனால, ஒரு காலேஜில் நீங்க படிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுனால தான் இந்த கொயினோனியா கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் யோசிக்கிறேன், உங்க வயசுல எங்கேயோ மாடு ஓட்டிட்டு இருக்கிறவன் இன்னைக்கும் உங்க ஊர்ல இருக்கிறான். உங்க வயசுல இன்னைக்கும் காலேஜ் போறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாததுனால டெய்லி கூலி வேலைக்கு போறேன் எவ்வளோ பேரு இன்னைக்கும் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? பலருக்கு கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. பலருக்கு இல்லாத பல திறமைகள் உனக்கு இப்ப வானத்தையும் பூமியையும் படைத்த பரலோகத்தினுடைய தகப்பன் உனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்துவையா இல்லையாங்கிறது உன் கையில் இருக்கு. நான் சொல்றேன், சேலஞ்ச் வேணா சொல்றேன், ஒரு சேலஞ்சாவே நம்ம எடுத்துக்கோமே. எனக்கு எதுவுமே கடவுள் கொடுக்கலன்னு சொல்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா என்கிட்ட பேசுங்க. அண்ணே, நீங்க சொல்ற மாதிரி திறமையெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, பெருசா இல்லை, எனக்கு எதுவுமே கடவுள் என் கையில கொடுக்கல, வாழ்க்கையில் எனக்கு வாய்ப்புமே கொடுக்கல அப்படின்னு சொல்றவங்க யாராவது என் கூட பேசுங்க. இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோ.
வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறாரு. அந்த 3 வருஷம் ட்ரைனிங் தேவன் இவங்களோட கூட இருந்தாரு. ஆனா நான் சொல்றேன், தம்பிமார் தங்கச்சிமார் புரிஞ்சுக்கோ, இந்த 3 வருஷத்தை அவங்க ஒப்பேத்தல. இந்த 3 வருஷம் ட்ரைனிங்க ஒப்பேத்தல. அவங்க மனசுல இருந்த என்ன தெரியுமா? சிறப்பா செய்யணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நான் சிறப்பா பயன்படுத்தணும். எப்படி தெரியுமா? 3 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களை பத்தி, தானியேலும் அவருடைய நண்பர்களை பத்தியும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மற்ற ட்ரைனிஸை விட 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களா அவங்க காணப்பட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேனே, தேவன் நம்ம எல்லாரும் கூட இருக்கிறார். எல்லாரும் கூட இருக்கிறாரு. என் கூட இருக்கக்கூடிய தேவன் தான் உங்க கூட இருக்கிறாரு. இங்க பாடெல்லாம் பாடினாங்களே, அவங்க கூட இருந்த தேவன் தான் உங்க கூட இருக்கிறாரு. காலையில நம்ம செய்தியை கேட்டோம், பிரபு சிங் அண்ணா, அவரோடு இருக்கக்கூடிய தேவன் தான் உங்க கூட இருக்கிறாரு. தானியேலோடு கூட இருக்கிற தேவன் தான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லாரோட இருக்கிறாரு. ஆனா அவர் வாய்ப்பு நமக்கு கொடுக்கும்போது அதை பிரயோஜனப்படுத்த வேண்டிய அந்த கடமை யாரோட தெரியுமா? நம்மோடது. ரெண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, they excelled in God given opportunities. தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் அவங்க என்ன செய்தாங்க? பயன்படுத்தினாங்க. தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வாங்க. தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தபடியினால், என்னங்க இந்த விசேஷித்த ஆவி அப்படின்னு சொன்னா? ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ். எதை செஞ்சாலும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற துடிப்பு. நான் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறேனே, உனக்கு என்னப்பா துடிப்பு இருக்கு? உனக்கு என்ன துடிப்பு இருக்கு? உன்னை பார்க்கிறவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? காலையில எந்திரிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் உன் பின்னாடி வரணும் இல்லையா? காலேஜுக்கு நேரத்துக்கு உன்னை அனுப்புறதுக்கு ஒரு 4 பேர் பின்னாடி வரணும் இல்லையா? துணி துவைக்க வைக்கிறதுக்கு ஒரு 2 பேர் உன் பின்னாடி நடக்கணும். படிடா படிடா படிடா. பல சமயங்கள்ல என்ன தெரியுமா தம்பி, நான் சொல்றது இதான் நினைச்சுக்காத, பல சமயங்கள்ல தேவன் உன் கூட இருக்கிறாரு, உனக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, மெத்தனமான போக்கு. மெத்தனமான போக்கு அப்படின்னா என்ன தெரியுமா? எப்படியாவது பாஸ் ஆனா போதுமியா, எப்படியாவது பாஸ் ஆனா போதும். எந்த வேலையை செய்தாலும், பாடுறதுக்கு கூப்பிட்டாங்களா, அங்க போய் கூட்டத்தில் கோவிந்தா போட்டு வந்துருவோம். சரியா? இந்த மாதிரி ஒரு மனப்பாங்கு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில நம்ம முன்னுக்கே வரமாட்டோம். எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்மறையான சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா? ஆவரேஜ், மீடியாக்ரிட்டி. தம்பி தங்கச்சி, உண்மையாகவே தேவனை மகிமைப்படுத்தி சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழணும்னு நினைச்சேன்னா முதல்ல நீ யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இயூல உன்னை செக்ரட்டரியா வச்சிருக்காங்களா? இயூ பிரேசலினுடைய ஒரு லீடரா உன்னை வச்சிருக்காங்களா? செய்ய வேண்டிய பொறுப்புகளை என்ன மனப்பாங்கோட செய்யற? படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாட் இஸ் யுவர் கோல்? நான் சொல்றேனே, 3 மாசம் 6 மாசம் உனக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதையுமே படிக்காம கடைசியில ஆண்டவர் உன்னை பார்த்துக்குவாரு, நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு நினைச்சிட்டு இருந்தேன்னா முட்டாள்தனமான நம்பிக்கை. அது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கான மனசு வேணும். தானியேலுடைய வாழ்க்கையில எப்படி இந்த உயர்ந்த நிலைமைக்கு வந்தார் தெரியுமா? போனது ஒரு அடிமையா, சரியா? ட்ரைனிங்ல எக்ஸல்ட். அப்பயே நோட் பண்ணாங்க, சாதாரண ஆள் இல்லடா, இவனை நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சில பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்புகள்லையும் அவன் சிறந்து விளங்குறான். கடைசியாக நம்ம வாசிக்கும் போது 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது தானியேல் எங்க இருக்கிறான் தெரியுமா? 123 ஆட்களில அந்த லாஸ்ட் 3 பேர்ல ஒரு ஆளா நிக்கிறான். இப்ப ராஜா என்ன யோசிக்கிறான்னா, இந்த 3 பேர்ல ஒரு ஆளை நான் ப்ரொமோட் பண்ணி எனக்கு நேர கீழே வைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவருடைய சாய்ஸ் யாரு தெரியுமா? தானியேல்.
காரணம் இதுதான் பார்த்துருக்குறாங்க. அதுதான் அந்த 6வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. இவன்கிட்ட எதை கொடுத்தாலும் நல்லா செய்கிறானே, இவன்கிட்ட எதை கொடுத்தாலும் சிறப்பா செய்கிறானே, இவனை தவிர வேற யாரையும் நம்பி கொடுக்க முடியாதியா. தானியேலே, உன்னைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். உங்களை பத்தி நீங்க என்னமா சொல்லுவீங்க? நான் கேட்கிறேன், வீட்டில் உங்க அம்மா அப்பா உன்னை நம்ப முடியுமா தம்பி? வீட்டில் அம்மா அப்பா பொறுப்பா ஒரு வேலையை செய்யறதுக்கு உன்னை நம்ப முடியுமா? காலேஜில் நீ படிக்கிற இடத்துல ஒரு பொறுப்பை நம்பி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு உன் ஆசிரியர்கள் உன்னை நம்புவாங்களா? யோசிச்சு பாரு. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த ஒரு எக்ஸலிங் நேச்சர், எதை கொடுத்தாலும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற துடிப்பு இருந்ததுனால இந்த தானியேலுடைய இந்த லைஃபை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க முடியும் தெரியுமா? அதாவது இவனால அவன் வாழ்ந்த இடத்துல ஒரு தாக்கத்தை கொண்டு வர முடிந்தது. எக்ஸலன்ஸை பத்தி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேனே. சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தப்பா நினைச்சிடாதீங்க. கிளாஸ்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், காலேஜில் நீங்க தான் கோல்டு மெடலிஸ்டா இருக்கணும், அதை பத்தி நம்ம இங்க பேசல. உனக்கு என்ன சிறப்புகள் தேவன் கொடுத்திருக்கிறாரு? ஒரு சிலருக்கு பாடக்கூடிய திறமைகளா இருக்கலாம், ஒரு சிலருக்கு மியூசிக் வாசிக்கக்கூடிய திறமைகளா இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸல் பண்றதுக்கான வாய்ப்புகளா இருக்கலாம். இது ஏதாவது பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்துறீங்களா? மெத்தனமான போக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு சாட்சியை நீ வாழவே முடியாது. எக்ஸலன்ஸ்னா என்ன தெரியுமா? கண்டிஷன் டு சர்பாஸ் த எக்ஸ்பெக்டட் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது இவனால இவ்வளவு மட்டும்தான் செய்ய முடியும், இந்த தங்கச்சினால இவ்வளவு மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு உலகமே எதிர்பார்க்கும் போது அதுக்கு மேல நீங்க செய்யும் போது அவங்க உங்களை பத்தி பார்க்கிற அந்த விதம், ரைசிங் த பார் ஆல் த டைம். போதும் அப்படிங்கிற மனசு இல்லாம இன்னும் சிறப்பா செய்யணும், போன முறை நான் செய்த விட இன்னும் ஒரு மடங்கு சிறப்பா செய்யணும், எதை செய்தாலும் அந்த ஒரு எண்ணம். அதே மாதிரி இட் இஸ் கிவிங் யுவர் பர்சனல் பெஸ்ட். இட் இஸ் கிவிங் யுவர் பர்சனல் பெஸ்ட். நான் என்னுடைய லைஃப்ல இருந்து ஒன்று சொல்லிடுறேனே. 5ஆம் வகுப்பு வரைக்கும் நான் நல்லா படித்தேன். 5ஆம் வகுப்பு வரைக்கும். 5ஆம் வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் இன்னொரு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாங்க. 5th நான் ஃபெயில் ஆனேன். 5th நான் ஃபெயிலு. ஏன்னு கேட்டால், எங்கள் வீட்டிலேருந்து நான் போகிற ஸ்கூலுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் பஸ்ஸில் போனோம். பஸ்ஸில் போகும்போது அங்கே கேட்குற சினிமா பாட்டு, பசங்களோட சுற்றுறது, இதுலேயே கவனம் போனதுனால 5th ஸ்டாண்டர்டில் அன்னைக்கு எல்லாரையும் பாஸ் எல்லாம் பண்ணி விட மாட்டாங்க. 5th ஸ்டாண்டர்டில் ஃபெயிலு. 6th சரியான சொதப்பல், 7th சரியான சொதப்பல், 8th சரியான சொதப்பல். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு குரூப் ஸ்டடி வச்சுருந்தோம். குரூப் ஸ்டடி வச்சுருந்தப்ப எனக்கு சையத் இப்ராஹிம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் என்ன குரூப் ஸ்டடியில் இருக்கும்போது என்னை பார்த்துட்டு ஒரு நாள் சேலஞ்ச் பண்ணான். என்ன சொன்னான்னா, இங்கே பாரு, உனக்கு படிக்க முடியாதுன்னு சொல்லி நீ சொன்னா நாங்கள் யாருமே நம்ப போறதில்லை. உனக்கு படிக்க முடியாததுன்னு இல்லை, படிக்க உனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை நான் ஒரு சேலஞ்சாக எடுத்தேன். தம்பிமார் தங்கச்சி மாட்ட நான் சொல்கிறேனே, ஒரு சாதாரண மிட் டேர்ம் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக 13வது ரேங்க் எடுத்தேன். சரியா? தட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். I have never ever looked back after that. சரியா? எங்க நான் போயிருக்கேனோ அதுக்கு பிறகு என் மனசுல ஒரு விஷயத்தை நான் தீர்மானம் பண்ணேன். I will give my personal best. என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த நபருடைய ஒரு பின்னணியை நான் சொல்றேன். நல்ல ஸ்போர்ட்ஸ் ஒரு ஃபேமிலியில பிறந்தவன். அவனுக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸல் ஆகணுங்கிற விருப்பம் இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நோய் வந்ததுனால முட்டுக்கு கீழே காலு அதை ஆம்புடேட் பண்ணிட்டாங்க. காலை வெட்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த நோய் இருந்ததுனால உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற நிலைமையில ஆம்புடேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவனுக்கு ரொம்ப ஆசை இருக்கிறவன் ஜெரமி கேம்பல், பயங்கரமான ஆசை. ஏன்னா பிறந்ததும் அப்படிப்பட்ட குடும்பத்தில் அவனுக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அத்லெட்டாக வரணுங்கிற பயங்கரமான ஆசை.
குறிப்பா வந்து டிஸ்கஸ் த்ரோன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த டிஸ்கஸ் த்ரோ அப்படிங்கிற அந்த ஒரு ஈவெண்ட்ல he wanted to excel. நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க, டேய் இனி உன்னால முடியாதுடா, இதுக்கெல்லாம் போய் வந்து நீ அலைய முடியாது, சரியா, உன்னால இனி சாத்தியம் இல்லை. 1000 சப்தங்கள் அவன்கிட்ட பேசுச்சு, உன்னால இனி சாத்தியம் இல்லை. ஆனா இவன் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? நான் வந்து இதை செய்வேன். எப்படி ஆரம்பிச்சானா, காலை எடுத்ததுக்கு அப்புறம் செயற்கை காலை வந்து வாங்கி வச்சாங்க. செயற்கை காலை வாங்கி வச்சதுக்கு அப்புறம் காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பானா. ஏன்னா ரோட்ல ஓடும்போது பல சமயங்களில் கீழே விழுவான். இது மற்றவங்க பார்க்காம இருக்கிறதுக்காக காலையில் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சான். அப்படி ஓடி 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 கடைசியில் ஸ்போர்ட்ஸில் தன்னால் வந்து போக முடியுங்கிறத தீர்மானம் பண்ணிட்டான். சுருக்கமாக சொல்றேனே, பேரா ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிசேபிள்டு ஆட்களுக்காக, ஹேண்டிகேப்டு ஆட்களுக்காக நடத்தப்படுகிற உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் மீட் அது. அதுல இவன் பங்கெடுக்க ஆரம்பிச்சான். தங்க பதக்கங்கள் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சான். ஒரு சமயத்துல யாரோ அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏய் எப்படி உன்னால இது சாத்தியம், உன்னால இது முடியவே முடியாதுன்னு சொல்லி விதி எழுதி தள்ளின உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு டர்னிங் பாயிண்ட் எப்படி வந்துச்சு? இந்த ஜெரமி கேம்பிள் சொல்ற வார்த்தைகளை மட்டும் நான் சொல்றேன். ஒரு முறை அவன் சொன்னா, whenever I am on the track, அவன் சொல்றான், இந்த ட்ராக்ல இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வரும்போது நான் போட்டிருக்கிற ஜெர்சியை நான் பார்ப்பேன். நான் போட்டிருக்கிற ஜெர்சி தெரியுமில்ல, போடுற ஜெர்சி, அதுல அவன் சொல்றான் யூஎஸ்ஏன்னு போட்டிருக்கு. அடுத்து நான் எனக்குள்ள சொல்லிக்குவேன், எனக்கு தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். And he says, I want to glorify my God, I want to glorify my country. அவன் சொல்றான், அங்கிருந்து தான் எனக்கு துடிப்பு வருது. தம்பிமார் தங்கச்சி மாட்ட சொல்றனே, அவனுடைய ஒரு வார்த்தை அது, my faith in Christ is the engine behind everything I do. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து கேட்கிறேனே, உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், do you want to glorify God? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு வழி வாசல் வேணும்னு சொல்லி நினைக்கிறியா? நீ இப்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை சரியா நீ பயன்படுத்து. தேவனும் கூட இருக்கிறாரு. மெத்தனமான அந்த போக்கை முதல்ல மாத்தணும், இந்த ஆட்டிடியூட மாத்தணும். இது ஒரு மனப்பாங்கு, அதை முதல்ல மாத்தி வச்சுட்டு, ஆண்டவரே இனி நான் எதை செய்தாலும், படிப்பா இருந்தாலும், பாடுறதா இருந்தாலும், மியூசிக்கா இருந்தாலும், ஸ்போர்ட்ஸா இருந்தாலும், ஆண்டவரே I want to excel. சமீபத்தில் இந்த விமென்ஸ் கிரிக்கெட் நடந்துச்சு இல்லையா, பாத்தீங்களா? வேர்ல்ட் கப் எடுத்தாங்க. அதுல அந்த ரோட்ரிகஸ், ஜெமிமா ரோட்ரிகஸ், நம்ம அன்னைக்கு வரைக்கும் இந்த ஜெமிமா ரோட்ரிகஸ் எல்லாம் நம்ம கேட்டதே கிடையாது. But the way she used a platform to glorify God was unbelievable. தம்பிமார் தங்கச்சி மாட்ட சொல்றேனே, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் என்னங்கிறத ஃபோக்கஸ் பண்ணு. சில சமயங்களில் மற்றவங்களுக்கு கொடுத்ததை உனக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். மற்றவங்களுக்கு தேவன் செய்திருக்கிற ஒரு சில விஷயங்களை உனக்கு செய்யாம இருக்கலாம். ஆனா உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்கிற யோசி. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நீ தீர்மானம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த விஷயத்துல உமக்கு நான் சாட்சியா இருக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக தானியேலுடைய 1வது அதிகாரத்துல, அதாவது அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தோட, அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையோட ஒத்து போக வேண்டிய ஒரு பிரஷர் வருது. நான் சொல்றேன், ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. தானியேல் சில விஷயங்களில ஒத்து போன ஆள் தான். அவனுடைய பேரை மாத்திட்டாங்க, அதுல பிரச்சனை இல்லை. தானியேலுடைய நண்பர்களுடைய பேரை மாத்திட்டாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்னு சொல்றது கூட அவங்க கொடுத்த பெயர்கள் தான் நமக்கு தெரியும். பேர் மாற்றினாங்க, இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து படிக்க சொன்னாங்க, அதையும் படிச்சாரு. ஆனா சில விஷயத்துல ஒத்து போனவர், சில விஷயங்கள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது எங்களால ஒத்து போக முடியாது. அது என்ன விஷயங்கிறது நமக்கு தெரியும். ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டையும் அங்கிருந்து வரக்கூடிய திராட்சை ரசத்தையும் இவன் குடிக்க முடியாது தீர்மானித்தது காரணம் என்ன தெரியுமா?
நாங்க எங்க ஊர்ல இதை செய்தது கிடையாது. கவனிச்சுக்கோ, நான் எருசலேம்ல வாழ்ந்த போது இந்த மாதிரி நான் வந்து வாழ்க்கை வாழ்ந்ததில்ல. எங்களுக்கு ஒரு சில நியாயப்பிரமாணத்தின்படி எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் இங்கேயும் அதே வாழ்க்கை முறையைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், கடைபிடிப்போம். பொலைட்டா போய் சொன்னான் தானியேலும் அவருடைய நண்பர்களும் பொலைட்டா சொன்னாங்க, ஐயா இங்க பாருங்க, எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு பதிலா நாங்க சொல்ற மாதிரி சாதாரண வெஜிடேரியன் சாப்பாடு எங்களுக்கு கொடுங்க, நாங்க கேட்கிற அந்த பயர் வகை சாப்பாடு எங்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து தீர்மானம் பண்ணுங்க. தம்பிமார் தங்கச்சிமார், ஒரு விஷயம் சொல்றேனே, கிறிஸ்தவ வாழ்க்கைனா மற்றவங்களோட பிரிஞ்சு நம்ம கம்ப்ளீட்டா இந்த உலகத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து டோட்டலா பிரிஞ்சு நீங்க வாழ்ற வாழ்க்கையை பத்தி நம்ம பேசல. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போகக்கூடிய இடங்கள் உண்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. ஆனா எங்க கோடு போடணுங்கிறது உனக்கு தெரியும். எங்க வந்து உன்னுடைய அந்த வரையரம்பு எங்க இருக்கு, பவுண்டரி எங்க இருக்குங்கிறது உனக்கு தெரியணும். எல்லா விஷயத்திலையும் வந்து அவங்களோட நீ ஒத்து போயிட்ட அப்படின்னு சொன்னா சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை உன்னால வாழ முடியாது. இன்னைக்கு காலையில் நான் கேட்கிறேனே, எதுக்கெல்லாம் எஸ் சொல்லணும் எதுக்கெல்லாம் நோ சொல்லணும் தெரியுமா உனக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். இப்போ நீ உட்கார்ந்துருக்கிற, உன் கையிலேயும் வாட்ஸ்அப் இருக்கு. இந்த ஒரு வாட்ஸ்அப்ல இன்னைக்கு எவ்வளவோ காரியங்கள் இன்னைக்கு பகரப்படுகிறது இல்லையா? எவ்வளவோ வந்து மோசமான படங்கள், எவ்வளவோ மோசமான வந்து பேச்சுக்கள், கேளிக்கைகள், ஜோக்கு, இதெல்லாம் வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எவ்வளோ விஷயங்கள் ஃபார்வர்டு பண்ணுறது. நான் என்ன கேட்குறேன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா, டே யார்கிட்ட வேணாலும் இதை அனுப்பலாம்டா, இவன்ட்ட அனுப்பக்கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா? அது தெரியலன்னு சொன்னா வரையரம்பு இன்னும் நீ என்ன செய்யல, வைக்கலன்னு அர்த்தம். உன்னை எல்லா இடத்துக்கும் கூப்பிடுவாங்க, டீ கடைக்கு போ தப்பே இல்லை, புரோட்டா சாப்பிட போ தப்பே கிடையாது. ஆனா சில இடங்களுக்கு கூப்பிடும்போது பொறுமையா அமைதியா சொல்லணும், திடமா சொல்லணும், எப்பா என்னால இந்த இடத்துக்கு வர முடியாது. தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுக்கோ, உனக்கு என்ன வரையரம்புங்கிறது உனக்கு தெரியலனா உன் நண்பர்களுக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் அது தெரிய வாய்ப்பே இல்லை. தங்கச்சி மாட்ட நான் சொல்றேனே, வருத்தத்தோட சொல்றேன், ஆன்லைன் உலகத்தில் நடக்கலாம் உனக்கு தெரியும். எவனோ ஒருத்தன், நான் சொல்றேன், எவனோ ஒருத்தன் ஒரு நட்பின் அடிப்படையிலையோ உன் படத்தை வந்து எப்படியோ எடுத்து அவனை வந்து அவனோட பழகி அவன் மேல நீ நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை சித்திரவதை பண்ணிடாத. Learn to say no. நீ சில விஷயங்களுக்கு இப்ப வந்து நோன்னு சொல்ல நீ வந்து தயங்கினேனா நாளைக்கு நீ கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும். சமீபத்தில் ஒரு தங்கச்சி வந்து என்கிட்ட சொன்னா, அங்கிள், he was my best friend. We actually have gone to certain places. சில இடங்களில் வந்து காம்ப்ரமைசிங்கான சிச்சுவேஷன்ஸ்ல நாங்கள் இருந்து போட்டோஸ் எடுத்திருக்கிறோம். இப்போ வந்து அவன் என்ன வந்து பிளாக்மெயில் பண்றான். வாட் ஷுட் ஐ டூ? நான் தங்கச்சிட்டு என்ன சொன்னேன் தெரியுமா? ஏமா நீ அனுமதிச்ச? அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அவன் துணிஞ்ச போது ஏன் நீ அனுமதிச்ச? Why were you able to say no to him? உனக்கு தெரியுமா where your boundaries are? தானியேலுக்கு தெரிஞ்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது தேவன் உன்னை வந்து மற்றவங்களை அவர் பக்கமா இழுப்பதற்கும் உன்னை பயன்படுத்த முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிச்சுக்கோ. கேரளாவில் இருந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர், கேரளாக்காரரு, MBBS இங்கே முடிச்சிட்டாரு. உயர் படிப்புக்கு இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், டே நீ இங்கிலாந்துலாம் போகிறது சரிதான்,
ஆனால் கிறிஸ்தவங்களோட ரொம்ப ஒட்டிக்காத. சொன்னது காரணம்னா, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்கன்னா, தண்ணி அடிச்சுட்டு யாரோடையும் படுத்துட்டு அதே மாதிரி பீஃப் எல்லாம் சாப்பிட்டுட்டு. அவங்க அம்மா சொன்னாங்க, நீ போ நல்லா படி, ஆனால் அந்த கிறிஸ்தவங்களோட ரொம்ப ஒட்டிக்காத அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பார்த்த கிறிஸ்தவங்க அவ்வளோ பேர் தான் அப்படிப்பட்டவங்க. இந்த மனுஷனும் என்ன பண்ணுறாருன்னா, இளைஞனும் அதே எண்ணத்தோடு போகிறாரு. ஐயோ நான் கவனமாக இருக்கணும், நான் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன், அதனால் என்னுடைய தூய்மையை நான் காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஒரு 2-3 வாரத்தில் எனக்கு புரிஞ்சிருச்சு, அம்மா சொன்னது சரிதான், அம்மா சொன்னது சரிதான். ஏன் தெரியுமா? அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அவன் வீக்கெண்டில் ஒரு பார்ட்டி வைப்பான், அங்கே போவாங்க, ஒவ்வொருத்தையும் யாரோ கையை நீட்டுவான், அந்த பொண்ணு அவளோட கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்கிடையில் அதுக்கப்புறம் அவங்க காரில் போகிறத பார்க்கக்கூடிய சூழ்நிலை. போகிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு முறை நான் சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க, ஒரு முறை ஒரு தங்கச்சி, இவன் படித்த அந்த குரூப்பில் படித்த ஒரு தங்கச்சி அவள் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவர் எழுதினது இப்படித்தான் எழுதியிருக்காரு, நம்பூதிரிப்பாடு அவருடைய பேர். அவர் எழுதுறாரு, நான் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன், நானும் அவளை கவனித்தேன், எல்லா பார்ட்டிலையும் மதுபானங்கள்லாம் எவ்வளவோ மற்றவங்க கொண்டு இவட்ட கொடுக்கும் போதும் இவளும் நான் குடித்த அதே ஆரஞ்சு ஜூஸை தான் அவளும் குடிச்சிட்டு இருந்தா, வெள்ளைக்காரி பொண்ணு. இந்த மனுஷனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளை பார்த்து கேட்டாராம், ஏம்மா நீ யாரு? நான் உன்னை கவனிச்சுட்டே இருக்கிறேன், மற்றவங்க செய்கிற மாதிரியெல்லாம் நீ செய்யலை, என்னமோ உங்ககிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கு, நீ யாரு? இப்போ அந்த பொண்ணு சொன்னாலாம், நான் ஒரு கிறிஸ்தவள். இவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவருக்கு என்னடா கிறிஸ்தவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன், அம்மாவும் அப்படித்தான் சொல்லி விட்டாங்க. இங்க ஒரு பொண்ணு சொல்றா, தான் கிறிஸ்தவளாக இருப்பதனால இந்த விஷயங்களை செய்வதில்லை. குழம்பி போனவரா அவர் கேட்டாராம், ஏம்மா எனக்கு புரியல, உண்மையாகவே உங்களுடைய கிறிஸ்தவம் எதை போதிக்கிறது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. உடனே அந்த பொண்ணு ஒரு புதிய ஏற்பாடை இந்த இளைஞனுடைய கையில கொடுத்தாரு. இந்த இளைஞன் இந்த புதிய ஏற்பாட்டை தன்னுடைய அறையில் உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி வாசிச்சு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சாரு. ஒரு குறிப்பிட்ட நாளில் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. திரும்ப வரும்போது இந்த மனுஷன் இயேசுவை அறிந்தவனாக மட்டுமல்ல, இயேசுவை குறித்து போதிக்கிறவனாக வந்தார். லுதியானா அப்படிங்கிற இடத்துல, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய லுதியானாவில், அங்கேயும் ஒரு சிஎம்சி இருக்கு, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் நியூராலஜி டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ நாள் அவர் சிறப்பான ஒரு மருத்துவராக இருந்து தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் இயேசுவை மகிமைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை முடிவு கொண்டு வந்தார். அவரை மாற்றினது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணுடைய சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. தம்பிமார் தங்கச்சிமார் புரிஞ்சுக்கோ, இதுக்கு நிகராக வேற எதுவுமே இல்லைப்பா. நீ எத்தனை இவாஞ்சலிஸ்ட் கேம்ப் போனாலும் நீ நடத்திக்கோ, கிறிஸ்மஸ் டைம்ல எவ்வளவு காஸ்பல் மீட்டிங் ஆகும் நீ நடத்திக்கோ, மற்ற சமயத்தில் உன்னை பார்க்கக்கூடிய உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களே, அவங்க உன் வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கலன்னு சொன்னா, இந்த இயேசுவை அவர்கள் கண்டுகொள்வது அது அரிதான ஒரு காரியம். கடைசியாக இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து அவனுடைய சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி, அல்லது சாட்சியுள்ள ஒரு தெய்வ பக்தியுள்ள வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கும் போது, pursuing a blameless life, குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. பர்ஃபெக்ட் லைஃப் இல்லை. நான் சொல்றதை கவனிச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஒழிய இந்த உலகத்தில் பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் யாருமே கிடையாது. அதனால தான் பைபிளில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்லையும் ஏதாவது ஒரு சில குறைவுகளை நம்ம பார்க்க முடியும். பர்ஃபெக்டா யாருமே கிடையாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு சிலர் குற்றமற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க, பிளேம்லெஸ். தானியேல் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம், பிளேம்லெஸ். எப்படி நமக்கு தெரியும்? இந்த 6வது அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால அவன்கிட்ட குற்றம் சுமத்துவதற்கு யாதொரு காரணம் என்ன செய்யல, காண முடியல. எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க தெரியுமா குற்றம் கண்டுபிடிக்க? 122 பேர் ட்ரை பண்றாங்க.
ஏன்னா ராஜா இவனை ப்ரொமோட் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு குறையாவது கண்டுபிடிச்சு ராஜாவிட்ட சொல்லணும். எப்பா, இவன் பண விஷயத்துல மோசமா இருந்துட்டான், இவன் பணத்தை திருடி இருக்கான், இவன் டைமை ஒழுங்கா செஞ்சவன் இல்ல, இவன் மக்களை திட்டி இருக்கான், ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு ராஜாவிட்ட சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட 122 பேர் ட்ரை பண்றாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு குற்றத்தை என்ன செய்ய முடியலையா, கண்டுபிடிக்க முடியல. ஆனா எவ்வளவு ஜாக்கிரதையா வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். தம்பிமார் தங்கச்சி மாட்ட நான் சொல்றேன், நீ எல்லாம் தம்பி தங்கச்சி கவனிச்சுக்கோ. உண்மையாகவே தேவனுக்கு சாட்சியுள்ள, மற்றவங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலங்கரை விளக்காக நீ விளங்கணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில ஜாக்கிரதை அவசியம். ஜாக்கிரதையோட வசிக்கணும், ஜாக்கிரதையோட வாழ்க்கை வாழணும். அப்படின்னா நீ பேசுற பேச்சுல மற்றவங்க குறை கண்டுபிடிக்க இடம் கொடுக்க கூடாது. இல்ல சில சமயங்களில் நம்ம கோவப்பட்டா நமக்கு என்ன போயிருது, கண்ட்ரோல் போயிருது. பல கெட்ட வார்த்தைகள் கூட நிறைய பேருக்கு என்ன செய்யுது, வாயில வந்துருது இல்லையா? யோசிச்சு பாரு. ரகசியமா நீ உன் கையில ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க, இந்த 100 ரூபாவுடைய கணக்கு உன்னால பார்க்க முடியுமா? ஏமாத்தாம சரிவர அப்படியே நீ உன்னால கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாரு. இந்த வயசுல உன் வாழ்க்கையில மாசற்றவளா குற்றமற்றவளா நீ வாழ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அங்கதான் உன்னுடைய சாட்சி நிலை நிற்க ஆரம்பிக்கும். கடைசியில் இந்த தானியேலை பத்தி சொல்றாங்க, எப்பா இவன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்துல தான் குறை கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா, இவன் அவனுடைய தேவனுடைய காரியத்துல அவன் ரொம்ப கிளியரா இருக்கிறான். ராஜாவினுடைய ஒரு டிகிரியா இருந்தாலும் அதையும் மீறி தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கடவுளுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறான். அந்த விஷயத்துல மட்டும்தான் ராஜாவுக்கு எதிரான ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். உங்கள்கிட்ட நான் கேட்கிறேனே, அந்த அளவு ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறியா? அந்த அளவு ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான ஆசை உனக்கு இருக்கா? யாருமே என்னை குற்றப்படுத்தக்கூடாது. தம்பிமார் தங்கச்சி மாட்ட சொல்லனே, இங்க பாரு, லைஃப்ல இன்டெகிரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தையை தெரியுமா உங்களுக்கு? இன்டெகிரிட்டிங்கிறது ஒரு முழுமையான வார்த்தை. நான் இந்த இன்டெகிரிட்டியை பற்றி படிக்கும்போது எனக்கு ஆசிரியராக இருந்த ஒருத்தர் சொன்ன ஒரு உதாரணத்தை நான் அப்படியே சொல்லி காட்டுறேன். கிளாஸில் அவர் டீச் பண்ண வந்தார். அவர் பாக்கெட்டில் முழு முட்டையை வச்சுருந்தார். முட்டை தெரியுமில்ல உங்களுக்கு? முழு முட்டையை வச்சுருந்தார். நாங்கள் யாரும் பார்க்கல. அப்படியே நடந்து இன்டெகிரிட்டியை பற்றி பேசிகிட்டு இருந்தார். வாழ்க்கையில் சுத்தமாக இருக்கணும், வாழ்க்கையில் உத்தமமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டே இருந்தார். அப்படி போன ஒரு பாக்கெட்டில் அப்படி கையை விட்டுட்டு முட்டையை எடுத்து என்ன பண்ணா தெரியுமா, அப்படியே கையிலேருந்து கீழே விட்டார். கீழே விட்டு தரையில் அது பட்ட உடனே செதறிச்சு. முட்டை கீழே விழுந்தா நமக்கு தெரியும் என்ன நடக்கும்னு, செதறிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களை பார்த்து சொன்னார், எப்பா யாராவது ஒரு ஆள் நீங்கள் இந்த முட்டையை இதுக்கு முன்னாடி இருந்த அதே நிலைமைக்கு கொண்டு வர நீங்கள் யாராவது முயற்சி எடுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார். யாருமே வந்திருக்க மாட்டோம் இல்லையா, ஏன்னா சாத்தியம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், வாழ்க்கையும் இவ்வளோ ஜாக்கிரதையாக வாழ வேண்டிய வாழ்க்கையும் குறிப்பாக உன் இளமை பிராயத்தில் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினது போல உன் வாழ்க்கையினுடைய பல பகுதிகளில் நீ ஜாக்கிரதையாக வாங்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னு சொன்னா, இந்த முட்டை செதறின மாதிரி செதறிச்சுன்னா அதுக்கப்புறம் அது சரி செய்ய முடியவே முடியாது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே, எங்கூட ஈயூவில் இருந்த பலரும் எனக்கு தெரியும். அது ஒரு சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் அவங்களுடைய இன்டெகிரிட்டியை அன்னைக்கு அவங்க இழந்து போனதுனால திரும்ப பழைய நிலைமைக்கு அவங்களால வரவே முடியலை. சின்ன சின்ன விஷயங்கள் தான், சில சமயங்களில் பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் உன்னுடைய உண்மை தன்மையை உலகம் அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா, உன்னை குவெஸ்டின் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமைக்கு நீ நடந்துட்டேன்னு சொன்னா, இன்னொன்று சொல்கிறேன், ஆண்கள் பெண்கள் உறவில் கூட நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்தில் என்னென்னா சில விஷயங்கள்லாம் ஓகே கலாச்சாரம் மாறிடுச்சுன்னா சொல்கிறோம்.
ஆனால் நான் சொல்கிறேன், தம்பி தங்கச்சி, கலாச்சாரம் மாறினாலும், இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய உலகத்தில் பல விஷயங்கள் மாறினாலும், நமக்கு தெரியும் இல்லையா, பஸ்ஸில் கூட இன்னைக்கு ஒரு ஆணுக்கு பக்கத்தில் பெண் உட்கார்ந்து போகலாம், தப்பே இல்லை, தப்பே இல்லைன்னு வச்சுக்கோமே. ஆனால் நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோ. கவனமாக நீ இல்லைன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் சில பகுதிகளில் இந்த ஒரு தூய்மை தன்மையை நீ இழந்துட்டேன்னு சொன்னால் திரும்ப மீட்டெடுக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் வேதனையாக இருந்துச்சு. சமீபத்தில் ஒருத்தரை பற்றி நான் பேசும்போது, அந்த பையன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான், சரியா, இந்த விஷயம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகையினால அந்த பையனுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். கல்யாணம்லாம் பண்ணி நல்லா இருக்கிறான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையை முதல்ல தெரிந்த ஒருத்தரை நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், எங்கே இருக்கிறான்னு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாருன்னு தெரியும், கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, நல்லா இருக்கிறான். அவர் சொன்னது மனசு அப்படியே உடைச்சது. என்ன சொன்னா தெரியுமா? எத்தனை பொண்ணை ஏமாத்தினவன். தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம். தூய்மை. ஜாக்கிரதையாக நீ வாழணும். சில சமயங்கள் என்ன நினைக்கிற, நீ ஒரு 5 மார்க்குக்காக 10 மார்க்குக்காக எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் மற்றவங்களை போல நீ நடந்துக்கிட்டேன்னா ஓகே தானே, இதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்கிற. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த உலகத்திற்கு உன்னை யாருங்கிறத வெளிப்படுத்தும். ஒரு முறை ஒரு இடத்துல இதை நான் வாசிக்க கேட்டேன். எனக்கு என்னை ரொம்ப சேலஞ்ச் பண்ண ஒரு விஷயம். ஒரு ஸ்கூலில் நினைக்கிறேன், காலேஜில், ஹை ஸ்கூலில் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன். நான் முடிச்சிருவேன் இதுக்கப்புறம். மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன், கணக்கு பாடம். இவனுக்கு கணக்கு பாடம் அவ்வளோ வராது, மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா பண்ணுவான், கணக்கு பாடம் அவனுக்கு வராது. அப்போ அந்த சமயத்தில் இவனை மாதிரி ஸ்கூலில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே என்னென்ன கணக்கு பாடத்தில் வராததையெல்லாம் இவங்க பிட் பேப்பர்லாம் எழுதி வச்சுட்டு போய், இப்போ நல்லா படிக்கிறவங்க பக்கத்தில் பேப்பரெல்லாம் வாங்கி என்னென்னமோ நடக்குது. இவன்ட்டையும் சொன்னாங்க, டே உனக்கு சில கணக்கு தெரியலன்னா தயவு செய்து இவன்கிட்ட கேளு, இவன் உனக்கு பேப்பரை அனுப்புவான், பிரச்சனையே இல்லை. எல்லாரும் கடைசியில் இந்த இதை முடிச்சுட்டாங்க, எது கணக்கு பரீட்சையை முடிச்சுட்டு வெளியே வந்து நின்று எல்லாரும் பேசுவோம்ல, டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, வெளியே வந்து நின்று பாடம் எப்படி இருந்துங்கிற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தம்பிகிட்ட கேட்டாங்க, டே இந்த கணக்கு நீ பண்ணியாடா? அவன் சொன்ன, நான் பண்ணலை, எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க கேட்டாங்க, டே முட்டாப்பையில, இதுக்கு தாண்டா நாங்கள் அந்த பேப்பரை உனக்கு கொடுத்தோம்ல, நீ பெரிய ஒரு ஆள் மாதிரி அதை வேண்டான்னு சொல்லிட்டல, நாங்கள்லாம் அந்த ஆன்சரை எழுதிட்டோம். அப்போ அந்த பையன் சொன்னானா, நான் வேண்டுமானால் என்னுடைய கணக்கு பாடத்தில் நான் தோற்று விடுவேன், ஆனால் என்னுடைய உண்மை தன்மையில் நான் தோற்க மாட்டேன். If needed, I will fail in my mathematics, not in my integrity. இன்னைக்கு காலையில் நீ என்ன தீர்மானம் எடுக்கணும் தெரியுமா? உன்னை ஆண்டவர் அந்த காலேஜில் வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு. உன் வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு. 4 விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்தோன்னு இல்லையா, நேரம் அதிகமாக இல்லை. முதல்ல பார்த்தோம், knowing God's larger purpose. என்னை கொண்டு போனதுக்கு ஆண்டவருக்கு நோக்கம் இருக்கு. 2வது, எக்ஸலிங் இன் காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆண்டவர் என்ன வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்காரோ, படிப்பாக இருக்கட்டும், உன்னுடைய திறமைகளா தாளந்துகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற துடிப்பு உனக்கு வேணும். 3வது, நம்ம பார்த்த விஷயம், டிசர்னிங் வேர் டு ட்ரா த லைன். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிடாதப்பா. வாழ்க்கையில் வரையறம்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துடாத. சில விஷயங்களுக்காவது நோ சொல்லி பழகு. 4வது, pursuing a blameless life. கண்களை மூடுவோமா? தனிப்பட்ட ஒரு சில நிமிடங்கள் நமக்கு உண்டு. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கான நேரம். தானியேல் என்கிற அடிமையாய் போனவனை வச்சு ஆண்டவர் அந்த பாபிலோனிய தேசத்தில் ராஜாக்களுக்கு கூட தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தினார். போனது அடிமையா போனா, ஆனால் அங்கிருந்த அரசனுக்கு உண்மையான தேவன் யார் என்பதை
பறைசாற்ற இந்த மனுஷனை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். இந்த விஷயங்களை கேட்ட உனக்கு நீ சில தீர்மானங்களை எடுக்கணும். ஆண்டவரே, நானும் ஒரு வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன், ஒரு சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி நானும் விரும்புகிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் வாழ்க்கையில் இதை பற்றி அக்கறை இல்லாமல் நீ வாழ்ந்திருந்த, ஏனோதானோன்னு வாழ்ந்திருந்தேன்னா, இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் அப்படி வாழ்ந்துட்டேன், ஜாக்கிரதையற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், பொறுப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க. உம்முடைய பேருக்கு அவமானத்தை கொண்டு வராம, உம்மை ஆட்கள் அறிந்து கொள்வதற்கு தடையாய் நான் மாறிவிடாதபடி வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீ கேட்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக கூடி உம்முடைய வார்த்தையை தியானிக்க, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுடைய கேம்பஸஸில் நாங்கள் வாழ்கிறதுக்கு தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்தும் அவருடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த ஒரு சில நல்ல பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கலங்கரை விளக்காக உம்மை மற்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் அறிவிக்கிற பெரிய ஒரு பொறுப்பை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பியும் தங்கச்சியும் உங்களோட பாதபடியில் கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, இந்த முகாமில் இந்த மாநாட்டில் வந்திருக்கிற இவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய அந்த குறிப்பிட்ட காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உணர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வந்த வண்ணமாக இந்த பிள்ளைகள் திரும்பி போகாதபடி, வாழ்க்கையினுடைய தோல்விகளை புரிந்து கொண்டு அறிக்கை செய்து புதிய ஒரு வாழ்க்கை வாழ்கிற தீர்மானத்தோடு கூட கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளை நீங்கள் அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, இருள் நிறைந்த இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு போக, இயேசுவை கிறிஸ்துவை அறியாத பலருக்கு அவரை அறிவிக்க நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீங்க. உதவி செய்யுங்க, குறைவுகளை மன்னிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.